அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த வாரம் இந்த சனிக்கிழமை நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் 181வது பகுதி. அகவல் வரிகள் 493 494 இந்த 2 வரிகளிலிருந்து 511 512வது வரிகள் வரை 10 அகவல்கள் 20 வரிகளுக்கான விளக்கத்தை சுருக்கமாக 10 நிமிடங்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 493 494வது வரிகளை கொண்ட அகவல் வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த அகவல் வரியிலிருந்து வெளியின் அனைத்தையும் விரித்து அதில் பிறவும் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் இந்த அகவலை நிறைவு செய்திருப்பார். வெளியின் தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அப்போ வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வெளி இருக்கிறதே, ஸ்பேஸ், விண், இந்த வெளிதான். இந்த வெளிக்கு மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா விரிவடைந்து கொண்டே செல்லும். நீங்கள் இந்த வெளியை பார்த்தால் நாம் பார்க்க பார்க்க அது ஒன்றும் இல்லாதது போன்று தோன்றும், ஆனால் அது விரிந்து கொண்டே செல்லக்கூடியது. அதே போன்று சுருங்கும் தன்மையும் இந்த வெளிக்கு இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் 20ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியிலிருந்து அதை வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டிலேயே இதை பற்றிய விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இப்பொழுது கண்டுபிடித்ததே வள்ளலார் சொல்லியதிலே 1000ல் 1 பங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞானத்தின் மூலமாக. ஆனால் வள்ளல் பெருமான் மெய்ஞான விஞ்ஞானத்தின் மெய்ஞான விஞ்ஞானியாக வள்ளல் பெருமான் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வெளியிடை பகுதியில் விரிவியல், இது எக்ஸ்பான்ஷன், அணைவியல், அது சுருங்குதல், அதை அணைத்து கொள்ளுதல். அப்போ அழியுற அமைத்த அன்புடன் அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வெளியை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால் விரிவதும் சுருங்குவதுமான அமைப்பாக. இதை பற்றிய அந்த அறிவு 20ஆம் நூற்றாண்டிலே தான் வந்தது. இந்த பிக் பேங் தியரியில இருக்கிற அத்தனை கருத்துக்களை காட்டிலும் இன்னும் நுணுக்கமாக இன்னும் நுட்பமாக வள்ளல் பெருமான் இந்த அகவல்களில் சொல்லியிருப்பார். நீங்கள் இந்த பஞ்சபூதங்களினுடைய சார்பாக சொல்லியிருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஒரு விஞ்ஞானி ஆக்கப்பூர்வமாக அதை ஆய்வு செய்வார்களே, ஆனால் இன்னும் மிகப்பெரிய ஆற்றலை இந்த உலகம் கண்டு வியக்கக்கூடும். மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கு இந்த பஞ்சபூத ஆய்வு என்பது வள்ளலாருக்கு கைவந்தது போல் இன்றைக்கு இருக்கின்ற விஞ்ஞானிகள் இதை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது மிக மிக அவசியமானது, மிக மிக தேவையானது. அந்த வகையிலே தான் வெளியிடை, இந்த வெளியில், அதனால்தான் அண்ட கோடிகளெல்லாம் அரை கணத்து ஏகிட கண்டு கொண்டு ஒளிர் அருள் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இங்கே இருந்தே அண்ட கோடி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் தெரிவித்திருப்பார். வள்ளல் பெருமானாருடைய ஆற்றல், அந்த புத்திசாலித்தனம், அந்த ஞானம் வள்ளலாருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஒழுக்கத்தின் காரணமாக, அவர் பின்பற்றிய நல் ஒழுக்கங்களினால். அப்போ அந்த வகையில் கிடைச்சதுனால இங்கே இருந்தபடியே வேறு எந்த டெலஸ்கோப்பு அது இதுன்னு எந்த விஞ்ஞான உபகரணங்களும் இல்லாமல் இந்த விண்ணை பற்றிய ஒரு ஆய்வை மிக சீரிய முறையில் வள்ளல் பெருமான் செய்திருப்பார். நான் சொல்லுவது உங்களுக்கு மிக
குறைவான மிகச் சிறிய செய்திதான். ஆனால் இந்த அகவல்களை எடுத்து இந்த 20 வரிகள் உட்பட இந்த பஞ்சபூதங்களினுடைய அந்த வகை பஞ்சபூத விரிவுகள் அனைத்தையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார் அகவல்ல. இதையெல்லாம் படித்து பார்த்தால் பிரமிப்பு உண்டாகும். பிரமிப்போடு நின்று விடாமல் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் நம்மால் ஆன முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்போ வெளியிடை பகுதியின் விரிவியல் எக்ஸ்பேன்ஷன் அணைவியல் அந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் சுருங்கி ஒன்றோடு ஒன்று இணைதல் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போ இது எதனால் நடக்குது என்றால் இந்த பஞ்சபூதத்தில் வெளியின் தன்மை இதுதான், இந்த வெளியினுடைய இயல்பு இதுதான், விரிவு இயல்பு அணைக்கின்ற இயல்பு இது அண்டத்திலே நடக்கிறது. அதே மாதிரி இந்த உடலிலேயும் விரிவியல் அணைவியல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளியின் தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய அண்டத்திலே இருக்கிற வெளி என்பது நம்முடைய ஆன்மா பிரகாசம் இருக்கிறதே அதுதான் வெளி, அதுதான் பெருவெளி. இந்த பெருவெளியிலே தான் இறைவன் அங்கே அக்னியாக இருக்கிறான், இங்கே அருட்பெருஞ்சோதியாக சிற்சபையிலே இருக்கிறான். அந்த வகையிலே அமைப்பது. இன்னொன்று இந்த உயிர் ஆற்றலை உயிர் இனங்களை மிக தெளிவாக விரிவடைய செய்து படைத்தல். அணைவியல் என்பது ஒடுக்கம் செய்யக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட நிலைகளையும் இந்த பிண்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ விண்ணில் கோடிக்கணக்கான அண்டங்கள் வெளிகள் உள்ளதாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். இந்த மெய்ஞான விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஆழமாக நான் உட்பட நாம் இன்னும் ஆழமாக அதனை ஆய்வு செய்து படிக்க வேண்டியவர்களாக படித்து புரிந்து கொண்டு அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் பிறருக்கு அதை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ வெளியின் காரணம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய இந்த பிண்டத்திற்கு காரண தேகம்னு ஒரு இடம் இருக்குது. இது தூல தேகம், உள்ளே இருக்கிறது சூட்சும தேகம், அதற்குள்ளே இருக்கிறது காரண தேகம். இந்த காரண தேகம் எதுன்னா இந்த உடல் இயக்கத்திற்கு காரணமாக எது இருக்கிறதோ அது இருக்கின்ற இடம் காரண தேகம். இந்த உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது எது என்றால் ஆன்மா. அந்த ஆன்மா இருக்கின்ற இடம்தான் காரண தேகம். அதே மாதிரி இது உடலுக்கு, அதே மாதிரி வெளிக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதுதான் அக்னி. அந்த அக்னியின் தன்மையினால்தான் அந்த வெளி இயங்குகிறது, மற்ற பூதங்களை இயக்குகிறது. வெளியின் ஆன்மா எது என்றால் அதுதான் அக்னி. வெளியினுடைய கரு எது என்றால் அதுதான் அக்னி. நமக்கு காரண தேகம் ஆன்மா இருப்பது போல் இந்த அண்டத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஆன்மா எது என்றால் அக்னி. அதுதான் வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல். அதன் மூலமாக தான் இந்த விரிதல் அணைதல் போன்றவை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வெளியின் அனைத்தையும் விரித்து. இந்த வெளியின் தன்மை இருக்கிறதே, வெட்ட வெளி என்றால் இந்த வெளியை குறிக்கும். இந்த வெளியிலே இருக்கிற அனைத்தையும் விரித்து, விரித்து என்றால் மிக பிரம்மாண்டமாக அக்குவேறு ஆணிவேராக பிரித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு விரிவு தேவைப்படுகிறது, ஒரு விரிவுரை தேவைப்படுகிறது. வெளியின் அனைத்தையும் விரித்து பார்த்ததில் அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் விரிவாக இன்னும் நுணுக்கமாக இன்னும் நுட்பமாக நாம் பார்த்தால் அதிலே பிறவும் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வெளியில் அவ்வளவு விஷயங்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். கோடிக்கணக்கான அண்டங்கள், கோடிக்கணக்கான வெளிகள். இதை வள்ளல் பெருமான் 16ஆக சுருக்கி ஈர் எண்ணிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே என்று ஒரு 16 வெளிகளாக
16 நிலைகளாக பிரித்திருப்பார். இப்படி வெளியின் தன்மை என்பது பல ஆயிரம் மடங்கு, பல கோடிக்கணக்கான அண்டங்கள், வெளிகள் இருக்கின்ற அதையெல்லாம் விரித்து பார்த்தால் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்போ இதில் தான் ஆய்வு செய்யக்கூடிய இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் என்பது இன்னும் நமக்கு முழுமையடையவில்லை. ஆரம்ப காலத்திலே தான் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்கிறது. வள்ளலாருடைய கோட்பாடுகள், வள்ளலாருடைய கொள்கைகள், வள்ளலாருடைய இந்த எழுத்துக்கள் எல்லாம் உரிய முறையில் விஞ்ஞானிகளுக்கு தெரிவிப்போமேயானால் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அடுத்த கட்டத்திற்கு நம்மை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த மக்களை, இந்த உயிரினங்களை அடுத்த கணத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த வெளியினுடைய ஆற்றல் யாருக்கும் இவர் இன்னார், இவர் பெரியவர், இவர் சிறியவர் எப்படி என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த வெளியின் ஆற்றல் நமக்குள்ளே பரவி இருக்கிறது. அப்படித்தான் நாமும் பிறருக்கு பொதுவாக இருந்து பயன்பட வேண்டும் என்ற செய்தியும் இதிலே நமக்கு குறிப்பாக உணர்த்தப்படுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம்.